ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து கொஞ்சம் வேலைகளும் பார்க்கலாம். உங்களுக்கே பாருங்கள், எல்லாம் விளக்குன பாத்திரங்கள்லாம் காய வச்சு அங்கங்கே எடுத்து வச்சுருக்கு. அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு சமையல் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இப்போ அஸ்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்சுக்கு புளி சாப்பாடும் அப்புறம் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் போட்டு ஒரு வறுவல் பண்ணி அஸ்மாவுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு. சரி, எங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக சப்பாத்தி ஒரு கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நிற்கிறேன். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் ஊறினா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருவோம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலந்துட்டோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணி வெதுப்பாக சூடு பண்ணி அதை ஊற்றி மாவு பிசைவேன். நம்ம பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். அதனால் கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருவேன். பாருங்கள், சூப்பர், நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இதை ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு கடைசியில் தாளிச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம நீட் பண்ணுற வேலையை பார்த்துடலாம். புளி சாதம், இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் போட்டு ஒரு வறுவல் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போல்லாம் நான் வந்து புளி சாதம் செஞ்சேன் அப்படின்னாலே இந்த வறுவல் தான் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சென்னைக்கு வந்து சன் டிவியில் வந்து சமையல் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்போ இந்த புளி சாதமும் இந்த வறுவலையும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாதி வெளியில் போய் சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இது ரெண்டுக்குமே நாங்கள் இது ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குது காம்பினேஷன் சொல்லிவிட்டு அடிக்கடி புளி சாதம் செஞ்சேன்னா இதை தான் நான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அஸ்மாவுக்கும் இது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவளுக்கு இதே தான் செஞ்சு கொடுத்துட்டேன். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி தான் புளி சாதத்துக்கு எப்படியா இன்றைக்காவது செஞ்சிருந்தான்னு சொல்லி செஞ்சு இந்த புளி சாதம் மதியம் எனக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுருவோம் இல்லையா, இதை வந்து மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ லஞ்சுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அஸ்மா லஞ்சு கொடுத்து விட்டு எங்கள் லஞ்சுக்கு வந்து இது ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வேலைகளை பார்ப்போம். எல்லாத்துலேயும் தான் உப்பு பாட்டிலுங்கெல்லாம் நேற்று கழுவி எடுத்து வச்சேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த உப்புங்களெல்லாம் போட்டு நிறச்சி வச்சுட்டு காஞ்சிருக்கு. அரிசி போட்டு தான் நான் உப்பு வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் உப்பில் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு, இவ்வளோ உப்பு இருக்கும். தண்ணி விட்டு அப்படியே தண்ணியாக நின்றுச்சு. ஒரு டிப்ஸ் வந்து நான் பார்த்தேன். எப்படின்னா உள்ளே அரிசி மாவு போட்டு நல்லா அப்படி உள்ளே எல்லாம் பரப்பி விட்டுட்டு அதை கொட்டிட்டு அதுக்கப்புறமா உப்பு இதில் போட்டோம்னா அந்த ஈரத்தன்மை இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த டைம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். பச்சரிசி மாவு இதில் போடுறோம், உப்பை போடுறோம். அடுத்து 1 மாதம் கழித்து எடுத்து தண்ணி விட்டுருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இது நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்ட டிப்ஸு தான். சரி, நான் அதை வந்து சொல்கிறேன். நான் வந்து உப்பு போட்டு வச்சதில் சின்ன தூள் உப்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடலை. கல் உப்பில் என்னன்னு தெரியல, தண்ணி விட்டுருச்சு, இவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. அதனால தான் சரி இதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், உள்ளே போட்டாச்சு. சும்மா இந்த இவ்வளோ 1 ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன் நான். இது என்னத்தான் இருக்குது? சரி, உள்ளே இருக்குது மாவு, கொஞ்சம் இருக்கட்டும் உள்ளேயே. அப்போ போட்டுருவோம் உப்பு. இந்த உப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதையும் போட்டுருவோம். அந்த பெரிய ஜாடியில் போட்டுட்டு மீதி இருக்கிற உப்பை இதில் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் கழுவணும், அதனால் அதிகமாக உப்பு வேண்டாம். இதுலேயும் கொஞ்சம் கழுவ வேண்டியிருக்கு. அதனால் இது காலியானதுமே கழுவிக்கலாம். எல்லா எண்ணெயும் பாரு ஒரே நேரத்தில் காலியாகிருக்கு. காலியாகி ஸ்பூனை இதில் இருந்து எடுத்து தோசைக்கு ஊற்றிட்டு இருக்காங்க. எப்படி வேலைன்னு பாருங்கள். எண்ணெயும் தீந்துருச்சு போல. தோசை ஊற்றுறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. 260 ரூபா தான். ஹோம் சென்டரில் நான் வாங்கினேன். அட் ஹோம் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் இருக்கும், ஹோம் சென்டர்லேயும் இருக்கும். நீங்கள் வேறு எங்கே பார்த்தாலும் சரி இந்த பாட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணுற ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம தோசை செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஸ்பூன் எடுத்து ஊற்றுறத விட ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோமுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்லையா, அந்த பாத்திரம்லாம் கழுவி அங்கங்கே அப்படி இருக்குது. தொடச்சிக்கணும். அதை எடுத்து உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு இடம் வந்து மிச்சமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சிடலாம். இன்னும் கூட உள்ளே கிடையாது பெருசு, எல்லாம் முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி இங்கே வச்சாச்சு.
அடியில் மட்டும் ஈரமாக இருக்குது. ஈரத்து மேலே தூக்கி தூக்கி வச்சு அடியில் மட்டும் ஈரமாக இருக்குது. நான் பாட்டுக்கு க்ளீனிங் வேலையில் போயிட்டேன். முதல்ல உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் ஒரு பக்கம் வேகிட்டு அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். முதல்ல அதை வேக வச்சுட்டு வந்துடுறேன். கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருவோம். வேக வச்சிட்டோம்னா தனியாக எடுத்து மசிச்சுக்கலாம். தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாதி பாத்திரம்லாம் எடுத்து பெரிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அங்கங்கே இருந்ததெல்லாம் சரி அது வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணணும். சமையல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்து மாவு எல்லாம் ஊறிட்டுருக்கு. அதனால் செஞ்சு முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை செய்ய வந்துட்டேன். உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து மசிச்சிடலாம். பட்டாணியும் சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். சும்மா 1-2 இது போல் மசிச்சுக்கிட்டால் போதும். எல்லாம் ரெடியாக இருக்குது. தாளிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பச்சை வடை போனதும் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்ததாக மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் வேணால் உங்கள் காரத்தை பொறுத்து அனுசரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடுவோம். அடுத்ததாக 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு இது போல் நல்லா மசித்து சேர்த்துட்டோன்னா நல்ல கிரேவி வந்து நல்லா கொல கொலன்னு இருக்கும். இல்லைன்னா தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதாக மசித்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு. நம்ம பட்டாணியில் உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். குட்டிமயிலே என்னடா சோகமாக இருக்க? மேலே போகணுமா? மாடிக்கு போகணுமா? ஐயோ ஆமாம்ப்பா, மாடிக்கு போகணுமா புள்ள? மேலே தான் இருந்தியாமா அத்தான் சொல்கிறாங்க. பொழுதன்னைக்கு அங்கே இருக்க முடியுமாடா? சொல்லு. பொழுதன்னைக்கு அங்கே இருக்கலாமா? கொஞ்ச நேரமாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ல. சொல்லு. மாடியிலையே உட்காந்துட்டு இருந்தா பசிக்காதா? சாப்பிட வேணாமா? வீட்டில் வேலை செய்ய வேணாவா? மூஞ்சப்பர் எப்படி வச்சுருக்குதுன்னு எவ்வளோ சோகம்னு பாரு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசூரி மெத்தி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுருவோம். சப்பாத்திக்கு கல்லை வச்சு விட்ருவோம். 1/2 மணி நேரம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் 1 மணி நேரமே ஆக போகுது. நல்லா ஊறி இருக்கு. இப்போ மாவு இன்னைக்கு சப்பாத்தி வந்து எண்ணெய் தடவி தான் தேய்க்க போகிறேன். லேயர் சப்பாத்தி செய்வோம் இன்றைக்கி நம்ம. இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு. பரோட்டாக்கெலாம் எப்படி லேயர் வர வைப்போமோ அது போல் இதுக்கும் வர வச்சிடலாம். மடிச்சிருவோம். கொஞ்சம் அப்படியே இந்த மடிக்கிறப்ப கொஞ்சம் மாவு தெளிச்சிங்கன்னா நமக்கு வந்து லேயர் வந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்துடலாம்.
பலூன் ஊதுன மாதிரி இங்கேருந்து அப்படியே வருது. அவ்வளோதான், ஏர் போச்சு. சப்பாத்தி ரெடி. மீதி அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல இது பிச்சு காட்டி நமக்கு ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுட சுட பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. செம்மையாக ஒரு டின்னருக்கு செஞ்சுருக்கணும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுட்டேன். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். சூப்பரான ஒரு லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆளுக்கு முன்னாடி நான் இதை பிரித்து காட்டிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் நான் கேமராமேன்ட்ட திட்டி வாங்கிட்டே இருப்பேன். எப்போ பாரு கேமராமேன் என்னை திட்டிகிட்டே இருக்கிறத பொழப்பா போச்சு. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும். சாஃப்டாக பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஒரே விரலில் கூட பிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி சப்பாத்தி எப்படியோ ஒன்று ஒன்று சேர்த்து சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. சில நேரங்களில் நான் என்ன செய்வேன்னா, சப்பாத்தி செய்கிறப்போ அங்கேயே வெறும் சப்பாத்தியை 2 சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். இதெல்லாம் குருமா தொட்டு அதை தொட்டு மசாலா தொட்டு சாப்பிட்றத விட நான் சமைக்கிறப்போ சூடாகவே 2 சப்பாத்தி சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். வெறும் சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். இப்போ வெறும் சப்பாத்தி சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாகவே நான் வந்து சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைவேன். செய்கிறப்ப வந்து சப்பாத்தியை தேய்ச்சி போடுறப்ப எண்ணெயெல்லாம் தேய்க்க மாட்டேன், எண்ணெய் ஊற்றவும் மாட்டேன். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி இந்த மாதிரி பண்ணுறப்போ வெறும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் டெய்லி சப்பாத்தி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி செய்கிறவங்களும் இருப்பீங்க. நான் சொல்கிறது பிகினர்ஸ், புதுசாக சமையல் கற்றுக்கிற பொண்ணுங்களுக்கு, இல்லை தனியாக சமைச்சு சாப்பிட்ற பசங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சப்பாத்தி, ஒரு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த வேலை முடிகிறதுக்கு 10 மணி ஆச்சு. காலையில் 5:30 இந்த 10 மணி வரைக்கும் அஸ்மாவுக்கு லஞ்சு, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வீட்டு க்ளீனிங் இந்த மாதிரி முடிகிறதுக்கு இந்த கிச்சன் வேலை மட்டும், அதுவும் பாத்திரம் கழுவுறதில்ல, இதை மட்டும் பொருளுங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் 10 மணி ஆயிடுச்சு. 10 இல்லை 9:45 ஆயிடுச்சு. இந்த டைம் காலையில் ரொட்டீன் 9:45 வரைக்கும் இருக்குது. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.